ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பேப்பர் பென்சில் கேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் 6 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் 12 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 3 ஈக்குவல் ஹாஃபாக பிரிச்சிருக்கோம். ஸோ 18 இருந்ததை 6 பிரிச்சிருக்கோம் இந்த மாதிரி. இப்போது இந்த சைடை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது வரைக்கும் மடிச்சுக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரையாங்குலர் ஃபோல்ட் மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி ஃபோல்ட் பண்ண மாதிரியே திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட போகிறோம். இதையே இப்போ இந்த சைடை ரிப்பீட் பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அகைன் இந்த சைடும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். திரும்ப இதையும் நம்ம மடித்து வச்சிடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கோம். இப்போ சென்டராக இப்படி ஓப்பன் ஆகுது இல்லையா, இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சார்ட் பேப்பரோ இல்லை திக்காக கார்டு மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னா கரெக்டாக இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைஸில் 2 பீஸும், அதுக்கப்புறமா இந்த சைஸில் 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம இந்த சைடில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி இந்த சைடும் இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த சைடில் ஓப்பனிங் இருக்கும், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய பாக்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்மளுக்கு கேஸும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது எனி சார்ட் பேப்பர் அப்படின்னா ஏதாவது ஒரு வேஸ்ட் கார்டு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கரெக்டாக அந்த பாக்ஸோடைய அளவை மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது லென்த் வித் ரெண்டுமே மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ திரும்ப இப்படி வச்சு திரும்ப மார்க் பண்ணிக்கலாம். அகைன் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக இந்த அளவுக்கு. இப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த 1 சென்டிமீட்டரும் லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடு எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இதை மட்டும் மார்க் பண்ணதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாக்ஸோட லிட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பென்சில் கேஸ் ரெடி. இப்போது இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டிக்கலாம், இல்லை ஏதாவது ட்ரா பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா பிளாக் அண்ட் எல்லோ பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் நம்மளுடைய பென்சில்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கலர் பேப்பர் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பரில் நீங்கள் இதை வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கலர் பேப்பரே இல்லை அப்படின்னா வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இது இன்னொன்று ஒரு டார்க் ப்ளூ கலர் பேப்பரில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.